இன்றைய முக்கிய செய்திகள். மோசடி புகார் வழக்கு. செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்த அனுமதி கோரி அமலாக்கத்துறை கடிதம். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. மீண்டும் ரூபாய் 15,000 நெருங்கும் 1 கிராம் தங்கம் விலை. டெல்லி அரசியலிலும் தடம் பதிக்கும் தாவேகா. மாநிலங்களவை முதல் எம்பி யார்? விஜய் தீவிர ஆலோசனை. ஊட்டி மலர் கண்காட்சிக்கு முறையாக அழைப்பு விடுக்காதது ஏமாற்றம் அளிக்கிறது. பாஜக எம்எல்ஏ போஜராஜன். யானைகளுக்கு இடையே நடந்த சண்டையில் சிக்கி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு ரூபாய் 20 லட்சம் இழப்பீடு. வனத்துறை அறிவிப்பு. ஆதார் அட்டையை இலவசமாக புதுப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. தஞ்சையில் தனியார் உணவகத்தில் ஏசி எந்திரம் வெடித்து ஒருவர் பலி, 5 பேர் படுகாயம். ஈரான் மீது நாளை முதல் நடத்தவிருந்த தாக்குதலை நிறுத்தியுள்ளதாக ட்ரம்ப் அறிவிப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. ஆக்ஷன் கற்றுத்தந்த அர்ஜுன் சாருக்கு நன்றி. நடிகை அபிராமி பேச்சு. அமெரிக்க மத வழிபாட்டு தலத்தில் துப்பாக்கி சூடு, 3 பேர் பலி. திருஷ்யம் 3 படத்தின் புதிய போஸ்டரை பகிர்ந்த மோகன்லால். இங்கிலாந்தில் இந்திய வம்சாவளி வாலிபர் மேயராக தேர்வு. ரஷ்யாவிடம் தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கும் மத்திய அரசு தகவல். முதலமைச்சர் விஜய் கான்வாயில் புகுந்த வாலிபரால் பரபரப்பு. விஜய் முதலமைச்சர் ஆனதால் கிணற்றில் மிதந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றிய சோழவந்தான் எம்எல்ஏ. ஐபிஎல்லில் ராஜஸ்தான் லக்னோ அணிகள் இன்று மோதல். சென்னை ஐஐடியில் இணையவழி எம்டெக் முதுகலை பட்டப்படிப்பு விண்ணப்பங்கள் வரவேற்பு. எல்லையை தகர்க்க முடியாத கோட்டையாக மாற்றுங்கள். இராணுவத்திற்கு உத்தரவிட்ட வடகொரிய அதிபர். தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மின்சார ரயில்கள் பகுதி நேர ரத்து. தெற்கு ரயில்வே அறிவிப்பு. முதலமைச்சரின் திறமை தேடல் தேர்வு பட்டியல் வெளியீடு. அரசு தேர்வுகள் இயக்கம் தகவல். சுதந்திர தமிழீழம் காண பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். வைகோ வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜயுடன் மாணவர் சங்கத்தினர் சந்திப்பு. சென்னை அணியை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்குள் நுழைந்தது ஐதராபாத். நன்றி. இதை தவிர வேறு ஏதாவது முக்கிய செய்திகள் உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்தவும்.